தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரூப் 1 எக்ஸாமோட ஆன்சருக்கு வந்து டிஎன்பிசிலேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போன 13ஆம் தேதி நடந்த எக்ஸாமோட ஆன்சருக்கு வந்து டிஎன்பிசிலேருந்து இப்போ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து யூடியூப்பில் பார்த்ததுக்கும் நிறையா சேனல்லேருந்து போட்டிருப்பாங்க. அதுக்கும் வந்து இந்த ஆன்சருக்கும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 10 கொஸ்டின் கிட்ட கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். யார் யார் எல்லாம் குரூப் 1 எக்ஸாம் எழுதுனீங்களோ அவங்களாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கட் ஆஃப் பொறுத்தளவில் இந்த எக்ஸாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. கட் ஆஃப் வந்து இப்போ ஒரு 105 கொஸ்டின் 110 கொஸ்டின் கிட்ட, அதான் நல்லா படித்தவங்க 110 கொஸ்டின் கிட்ட ஈஸியாக போடுற மாதிரி தான் இருந்தது. ஓகேவா, ஒரு 105லேருந்து 110 கொஸ்டின் கிட்ட. ஜிஎஸ்சில் ஒரு 85, ஜிஎஸ்சில் 85 கொஸ்டின்லேருந்து 90 கொஸ்டின் கிட்ட நார்மலாக படித்தவங்களுக்கு தெரிகிற மாதிரி தான் இருந்தது. மேக்ஸில் 20 கொஸ்டின் ஈஸியாக போட்டுடலாம், ஆனால் கொஞ்சம் டைம் வந்து கன்சியூம் பண்ணுற மாதிரி இருந்துருக்கு. ஓகேவா, அப்போது ஒரு 110 கொஸ்டின் கிட்ட ஓரளவுக்கு நல்லா படித்தவங்க போடுற மாதிரி தான் இருந்தது. அப்போ வந்து நல்ல சேஃப் மார்க் அப்படின்னா ஜென்ரலுக்கே வந்து நல்ல சேஃப் மார்க் அப்படின்னா 140+ இருந்தால் சேஃப் மார்க்காக வச்சுக்கலாம். ஓகேவா, ஏன்னா லாஸ்ட் டைமும் வந்து 141 ஜென்ரலுக்கே வந்து 141 தான் இருந்தது. 140 கட் ஆஃப் இருந்தால் சேஃப் மார்க்காக வந்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு கீழே வந்து குறையும். ஓகேவா, இப்போ பிசியாக இருந்தால் இதிலேருந்து குறையும், எம்பிசியாக இருந்தால் இதிலேருந்து குறையும், அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் குறையும். இப்போ பொதுவாக பார்க்குறப்ப 140க்கு மேலே இருந்தால் நீங்கள் தாராளமாக மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா, மெயின்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், அதனால் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இந்த வீடியோ லிங்க் வந்து இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா, வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நன்றி.